ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 8 ஹோம் கிச்சன் டிப்ஸ் தான் உங்களுக்காக ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிப் அப்படின்னு பார்க்கலாங்களா? எப்பவுமே நம்ம வந்து புதினா துவையல் வந்து அரைக்கிறோம் அப்படின்னா, கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சு அரைச்சிங்கன்னா, அதுவும் பச்சலா அரைச்சிங்கன்னா ரொம்பவே கமகமன்னு வாசனையா இருக்கும். அதுவும் ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம வந்து சூப்பரா நம்ம வீட்லயே அரைச்சுக்கலாங்க. நம்ம எப்பவும் அரைக்கிற போல தான் இஞ்சி, பூண்டு, புளி, காஞ்ச மிளகாய், புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு புளிய வந்துட்டு நீங்க வந்து முன்கூட்டியே தண்ணிய ஊத்தி ஊற வச்சுருங்க. அப்படி இல்ல அப்படின்னா கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்திட்டு நீங்க ஊற வச்சீங்கன்னா சட்டுன்னு ஊறிடும். இந்த மாரி செய்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமா வந்து நல்லா அரைஞ்சு நல்லா சூப்பரான ஒரு பேஸ்ட் குடுக்கும். எப்பவுமே கொத்தமல்லி, புதினா துவையல் அரைக்கும்போது கொஞ்சம் காரமும், புளிப்பும் தூக்கலா இருந்தா மட்டும் தான் நமக்கு இந்த துவையல் வந்து நல்லாருக்கும். கண்டிப்பா அந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பச்சலா அரிசி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. செகண்ட் டிப் தான் பார்க்க போறோம். எப்பவுமே நம்ம வந்து பன்னீர் செய்யறதுக்கு நம்ம ஃப்ரீசர்ல வந்து பன்னீர் வச்சிருப்போம். அத உடனே எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ஃப்ரீஸா இருக்கும். அத வந்து எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன வந்து இந்த மாரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா நம்ம வந்து எடுத்துடலாங்க. அந்த ஹீட்லயே வந்துட்டு நமக்கு கட் பண்ண நல்லா வரும். அதாவது நீங்க கத்தியில கூட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு துண்டு. இப்ப நம்ம வீட்ல நெய்யெல்லாம் வச்சிருப்போம். ரொம்ப கட்டியா இருக்கும். ஸோ அது வந்து அளவு தெரியாத எடுத்து நெறைய ஊத்திருவோம். அதாவது நெய்யும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவே போற மாரி இருக்கும். ஸ்பூன வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு, நீங்க நெய்ய வந்து எடுக்கும்போது, தேவையான அளவுக்கு நம்ம வந்து அந்த நெய்ய வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து பட்டர் கட் பண்ணாலும் சரி, நெய்ய வந்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாரி ஹீட் பண்ணி நீங்க அந்த ஸ்பூனால எடுக்கும்போது, தேவையான அளவுக்கு உங்களோட நெய்ய வந்து எடுத்துக்கலாம். நெய்யும் வந்து காலியாகாது. ஸோ அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேர்ட் டிப் பார்க்கலாங்க. இன்ஸ்டன்ட்டா லெமன் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நாம வந்து சர்க்கரை வந்து வச்சிருக்கிறோம். சர்க்கரையில கொஞ்சமா வந்து சால்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து லெமன் வந்து ஒரு லெமன் வந்து எடுத்து நம்ம வந்து சர்க்கரை மேல நல்லா புழிஞ்சு விட்டுக்க போறோம். நம்ம வந்து இன்ஸ்டன்ட்டா இப்போ வந்து ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா, இந்த மாரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லெமன் வந்து எப்பவுமே வந்து ஜூஸ் போட போறீங்கன்னா, இந்த மாரி நல்லா உருட்டி போட்டீங்க அப்படின்னா, நல்லா ஜூஸ் வந்து நல்லா கிடைக்கும். இந்த மாரி நல்லா அழுத்தி பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இப்போ இத கட் பண்ணிட்டு நம்ம வந்து சர்க்கரை மேல இந்த லெமன வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த மாரி புழிஞ்சு விட்டுட்டு நம்மள அடிக்கிற வெயில்ல ஒரு நாள் வச்சு எடுத்தாலே சூப்பரா நமக்கு வந்து நல்லா காஞ்சு போயிரும். அதாவது வந்து நான் வந்து ஒரு லெமன் மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்ப சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெயில்ல வச்சு நல்லா வந்துட்டு இத காய வச்சு எடுத்துட்டு வந்தோம் அப்டின்னா, சூப்பரா நல்லா காஞ்சு போயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியில எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்டின்னா, அந்த வெயிலுக்கு நம்ம தேவையான அளவுக்கு ஒரு கிளாஸ்ல வந்து எடுத்து போட்டுட்டு, ஐஸ் கியூப் போட்டு நம்ம இன்ஸ்டன்ட்டா சூப்பரான ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 4த் டிப் தான் பார்க்க போறோம். என்னோட நைட்டி பார்த்தீங்கன்னா, நான் வந்து பழைய நைட்டி தான் வச்சிருக்கேன். நீங்க பழைய நைட்டி வச்சிருக்கீங்கன்னா, அத தூக்கி போடாதீங்க. நான் சொல்ற மாரி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த நைட்டி வந்து நான் துவச்சு நல்லா தான் வந்து வச்சிருக்கேன். இப்போ இத கட் பண்ணிட்டு எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லப் போறேன். ஸோ அந்த துணிய வந்துட்டு இப்போ வந்து நமக்கு அடிக்கடிக்க நம்ம கிச்சன் வந்து கிளீன் பண்றதுக்கு, நம்ம கேஸ் அடுப்பு கிளீன் பண்றதுக்கு நெறைய வந்து துணி வந்து கிளாத் வந்து யூஸ் ஆகுது இல்லையா? அந்த மாரி இருக்கும்போது நீங்க இந்த நைட்டிய வந்துட்டு குட்டி குட்டியா நீங்க தேவையான அளவுக்கு கட் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ரீயூஸ் வந்து ஒன் டைம் வந்து பண்ணிட்டு நீங்க தூக்கி போடலாம். அதாவது இந்த மாரி பண்ணோம் அப்டின்னா, நம்மளோட கிச்சனுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். நம்ம கவுண்டர் டாப் வந்து கிளீன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குரோசரி பாட்டில் டப்பா இந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கூட நம்ம வந்து வினிகர் தொட்டு நம்ம நல்லா தொடச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி பழைய நைட்டி இருந்துச்சுன்னா தூக்கி போடாம, அத இந்த மாரி பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்ற இந்த சீக்ரெட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க எப்பவுமே அந்த துணி வந்து காய போடுறீங்க அப்டின்னா, அந்த துணிய வந்து உள்வாட்டம் இருக்கிறத வெளிவாட்டமா திருப்பி போடுங்க. அந்த மாரி போடுறதுனால நமக்கு துணி வந்து பார்த்தீங்கன்னா, வெளுத்து போனது உள்ள இருக்கும். அதாவது நம்ம கலர்ஃபுல்லா இருக்கிறது வந்து வெளில இருக்கும். அதாவது நமக்கு துணி வந்து சீக்கிரமா வந்து வெளுத்து போகாது, லைஃப் குடுக்கும். இப்ப என்னோட நைட்டி பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே துணி காய போடும்போது நான் வந்து திருப்பி தான் போடுவேன். உள்வாட்டம் பார்த்தீங்கன்னா வெளுத்து இருக்கு. மேல பார்த்தீங்கன்னா, நமக்கு துணி வந்து கிளாத் வந்து நல்லாவே இருக்கு பார்த்தீங்களா? இந்த ட்ரிக்க வந்து ஃபாலோ பண்ணுங்க துணி காய வைக்கும்போது. அடுத்து 5த் டிப் தான் பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே வந்து சிக்கன் 65 வந்து போடுவோம். அந்த எண்ணெய வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னே தெரியாம நெறைய பேர் வந்து அத 2 நாள், 3 நாள் வச்சு தூக்கி ஊத்திருவாங்க. ஸோ, அதாவது அதுக்கப்புறமும் நீங்க வந்து அந்த எண்ணெய வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ, உடனே வந்து செய்யணும் அப்டின்னா, நான் சொல்ற மாரி வந்து செஞ்சு பாருங்க. நீங்க சிக்கன் 65 போட்ட முடிச்ச உடனே அந்த எண்ணெய் மீதம் இருந்துச்சுன்னா, நீங்க உளுந்த வந்துட்டு அரைச்சு உளுத்தம் வடை போட்டு உடனே எடுத்துக்கோங்க. ஸோ, இந்த மாரி பண்றதுனால அந்த எண்ணெய் வந்து வேஸ்டேஜ் ஆகாது. நம்ம வந்து சூப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6த் டிப் தான் பார்க்க போறோம். எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம அடிக்க இந்த சீப்ல வந்து அழுக்கு எப்படி தான் கிளீன் பண்ணாலும் சேருது. ஸோ குயிக்கா நம்ம வந்து 3ஏ பொருள் வச்சு சூப்பரா வந்து கிளீன் பண்ண போறோம். அதாவது ரொம்ப தேய்ச்சு நம்ம வந்து கிளீன் பண்ணணுன்ற அவசியமே இருக்காதுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு அகலமான ஒரு பாத்திரத்தில நான் சீப் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நான் வந்து பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வினிகர் தான் சேர்த்துக்க போறோம். வினிகர் வந்து சேர்த்துனா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு இது கூட இன்னொரு பொருளும்
பொருள் வந்து சேர்க்க போறோம். ஸோ நான் சேர்க்கறது எல்லாத்தையும் நீங்க சேர்த்துட்டு, நீங்க இந்த சீப்ப வந்து ஊற வச்சுட்டு பாருங்களேன். அதுல கொஞ்சம் கூட அழுக்கே இருக்காதுங்க. நான் வந்து ஷாம்பு தான் வந்து எடுத்துக்க போறேங்க. ஸோ நம்ம தலையில போடுற சீப்புன்றதுனால நான் வந்து ஷாம்பு வந்து எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஷாம்பு இல்லன்னா நீங்க வந்து அதாவது சர்ஃப் எக்ஸல் கொஞ்சமா வந்து போட்டு கூட நீங்க வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நல்லா வந்து கையால நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்கன்னா, அதிலேயே பாதி அழுக்கு போயிடும். விருப்பப்பட்டா நீங்க வந்து ஏதாவது ஒரு வேஸ்ட்டு ப்ரஷ் இருக்கும் இல்லையா? அத வச்சு நல்லா தீத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சுடு தண்ணி வந்து ஊத்த போறோம். சுடு தண்ணி ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் போதும். அதிக டைம் வேண்டாங்க. வாரத்துல 1 டைம் வந்து கிளீன் பண்ணுங்க. அல்லது மாசத்துல ஒரு 3 முறை கிளீன் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால்ன்றதே வரவே வராது. ஸோ நம்மளோட சீப்ப வந்து நல்லா சுத்தமாவும், சூப்பராவும் வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்க பாருங்க, நான் வந்து கையாலே வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுறேன். எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கு பாருங்க. இப்ப நல்ல தண்ணி ஊத்திட்டு நல்லா ஃபைனலா வந்து கிளீன் பண்ணிட்டு, நல்லா வெயில்ல வந்து காய வச்சு எடுத்துட்டோம் அப்டின்னா, நம்மளோட சீப்பு வந்து நல்லா கிளீனாவே இருக்குங்க. பாருங்க. இந்த மாரி டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 7த் டிப் தான் பார்க்க போறோம். நம்மளோட ஃப்ரிட்ஜர் பார்த்தீங்கன்னா, அடிக்கடிக்கு வந்து ஐஸ் கட்டி அதிகமா ஃபார்ம் ஆகும். அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரிட்ஜில வந்து ஹீட்டான பொருள் வந்து வைக்கிறதுனால, சூடா வைக்கிறதுனால, நம்ம வந்து அப்பப்போ ஃப்ரிட்ஜ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறதுனால, ஸோ நம்மளோட ஃப்ரிட்ஜில நமக்கே தெரியாம ஏதாவது வந்து லீக்கேஜ் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த ஃப்ரிட்ஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ் கியூப் வந்து அதிகமா வந்து வர ஆரம்பிக்கும். அந்த மாரி வந்து விடாதீங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவிட்ச் ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அத வந்து ஆஃப் பண்ணி போட்டுட்டு, நீங்க வந்து ஒரு 1 மணி நேரம் விட்டுடுங்க. அதில இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஃபில்டர் பண்ணி வெளிய தள்ளிடும். ஸோ இந்த மாரி பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகாது. அது நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இத பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஸோ காலையில வந்து தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டா வடிஞ்சிரும். இந்த மாரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதிகமா நம்ம ஃபுட்டெல்லாம் வச்சு யூஸ் பண்றதுனால, தேவையில்லாத பொருட்கள வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய். சீ யூ.